இந்த இடத்துல பியில் ஒருத்தர் பேர் இருக்குது, அது உலகம் ஃபுல்லாக யாராக இருந்தாலும் இவங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆக்டிவிட்டீஸு, இவங்க எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க, எப்படி இவங்களுடைய வாழ்க்கை தரம் இருக்கும். பி என்ன பேர்னாலும் இருக்கலாம், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, எப்படினாலும் சரி. ஓகே. ஆள் ரொம்ப மென்மையாக தான் ஹேண்டில் பண்ணுவாங்க, சாஃப்டாக தான் இருப்பாங்க. சில பேருக்கு வாய்ஸே கூட கம்மியாக இருக்கும். ஸோ மனசை புண்படிமடியாக பேச மாட்டாங்க. நம்ம இப்படி பேசினாக்கா அவங்களுக்கு கொஞ்சம் உள்வலி வந்துடுமோ, மனசை காயப்படுத்திடுவோமோ அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து ரொம்ப சாஃப்டாகவே பேசுவாங்க. அவங்களோட வயசு கூடுனவங்களும் பெரியவங்க மேலே எப்போவுமே மரியாதை நிமித்தமாகவே இருப்பாங்க. இதெல்லாம் பி பேர். என்ன வேணாலும் பேரில் இருக்கலாம், எந்த மொழியில் உள்ளவங்களும் இருக்கலாம். பியில் பேர் தான் இப்படி தான் இருப்பாங்க. பியில் வந்து பார்த்திங்கனாக்கா மேக்ஸிமம் மோஸ்ட் ப்ராபப்லி எல்லாம் வந்துட்டு 95% ஜென்ஸாக தான் இருப்பாங்க. லேடிஸு பர்சன்டேஜ் கம்மியாக இருப்பாங்க. ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். தமிழ்ல நம்ம பா அப்படின்னு சொல்றோம், ஆனா ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னாக்கா அதை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய 2 லெட்டர்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா பி அப்படின்னு சொல்றோம், இன்னொன்னு பி. சோ 2 லெட்டர்ஸ் ஒரு ஒளியை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா அதுல நிச்சயமா ஏதோ ஒரு மேஜிக்கல் பவர் இருக்கணும் இல்லையா? அது என்ன? இந்த லெட்டர்ஸ்ல பேர் வச்சிருக்கிறவங்களுடைய வாழ்க்கையின் ரகசியம் என்ன? இது குறித்த நிறைய விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம கூட நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஃபார்மேட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள். வாங்க நேயர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், ஒரு ஒளிக்கு 2 லெட்டர்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணதுனாலே அங்க ஏதோ ஒரு மேஜிக்கல் டச் இருக்குன்னு ஒரு விஷயம் புரியுது சார். இந்த பி அந்த பி இதுக்குள்ள இருக்கக்கூடிய ரகசியத்தை நீங்க எங்களுக்காக சொல்லுங்க சார். ஆமாம், நீங்கள் கேள்வி கேட்கும்போது பா அப்படின்னு நல்லா அழுத்தி சொன்னீங்க. இன்னொன்று வந்து பா, அவ்வளோதான். எஸ் எஸ். ஆமாம், வித்தியாசம் இருக்குது. இப்போ பியில் ஏக்கு அடுத்து வர பி, ஏக்கு அடுத்து வர பி, பி ஃபார் பிரதர், அந்த வர பி, அந்த லெட்டர் முதல்ல பார்க்கலாம். அந்த லெட்டரில் பேர் ஒருத்தருக்கு இருக்குது. யாருனாலும் பேர் இருக்கலாம், எந்த பேருனா இருக்கலாம், எந்த பிறந்த தேதியில் வேணாலும் இருக்கலாம். இந்த இடத்துல பியில் ஒருத்தர் பேர் இருக்குது, அது உலகம் ஃபுல்லாக யாராக இருந்தாலும் இவங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆக்டிவிட்டீஸு, இவங்க எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க, எப்படி இவங்களுடைய வாழ்க்கை தரம் இருக்கும். இவங்களுக்கு முடிச்சோன்னா அதுக்கு பி, பி ஃபார் பீப்புள். அவங்களுக்கு போகலாம், முதல்ல இவங்களுக்கு பிக்கு வரலாம். ஓகே சார். அப்படியே எடுத்து எழுதி பாருங்கள், அப்படியே செக் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸு கலீக்ஸு யார் ரிலேட்டிவ்ஸ் யாருனாலும் போட்டு பாருங்கள், அப்படியே இருப்பாங்க. ரைட். இப்போ பியில் இருக்கிறவங்க பற்றி சொல்கிறோம். ஆள் அந்த பேரில் எப்படினாலும் வச்சுக்கலாம், ஆனால் பி என்ன பேர்னாலும் இருக்கலாம். ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, எப்படினாலும் சரி. ஓகே. ஆள் ரொம்ப மென்மையாக தான் ஹேண்டில் பண்ணுவாங்க, சாஃப்டாக தான் இருப்பாங்க. சில பேருக்கு வாய்ஸே கூட கம்மியாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க. ரஃப் ஹேண்டில் அவங்ககிட்ட இருக்காது, ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க. அடுத்து ரொம்பவும் பேஷன்ஸாக இருப்பாங்க, பொறுமையாக தான் இருப்பாங்க. ரொம்ப அப்படியே பதட்டத்தோடலாம் இருக்க மாட்டாங்க, ரொம்ப பேஷன்ஸாக இருப்பாங்க, பொறுமையாக தான் இருப்பாங்க. யோசித்து தான் எதையும் பேசுவாங்க, தடாபடா தட 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 அப்படிலாம் கிடையாது, ரொம்ப யோசித்து பேசுவாங்க. அடுத்தவங்கள ஹர்ட் பண்ணி பேச மாட்டாங்க, அடுத்தவங்க மனசை புண்படிமடியாக பேச மாட்டாங்க. நம்ம இப்படி பேசினாக்கா அவங்களுக்கு கொஞ்சம் உள்வலி வந்துடுமோ, மனசை காயப்படுத்திடுவோமோ அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து ரொம்ப சாஃப்டாகவே பேசுவாங்க. அடுத்தவங்கள யாரையும் வந்துட்டு ஒரு மாதிரி இல்ட்ரீட் பண்ண மாட்டாங்க, உதாசீனப்படுத்த மாட்டாங்க. அடுத்து சில பேர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பேசும்போதே அந்த 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 வார்த்தையிலே வந்துட்டு சுருக்குன்னு இருக்கும், கொட்டுற மாதிரி அது மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க. அடுத்து அவங்க லைஃப் பார்ட்னர்கிட்ட ரொம்ப அந்யோன்யமாக இருப்பாங்க. லைஃப் பார்ட்னர்கிட்ட ரொம்ப விட்டு கொடுத்து தான் போவாங்க, ரொம்ப அந்யோன்யமாகவே இருப்பாங்க. தெய்வத்துக்கு மீது அதீதமான நம்பிக்கை வச்சுருப்பாங்க. எதையும் வந்துட்டு எடுத்தங்கவுத்தெல்லாம் பேச மாட்டாங்க. அவங்களோட வயசு கூடுனவங்களும் பெரியவங்க மேலே எப்போவுமே மரியாதை நிமித்தமாகவே இருப்பாங்க. இதெல்லாம் பி பேர். என்ன வேணாலும் பேரில் இருக்கலாம், எந்த மொழியில் உள்ளவங்களும் இருக்கலாம். பியில் பேர் தான் இப்படி தான் இருப்பாங்க, அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இதில் இன்னொரு ரகசியம், பியில் பேர் இருக்கிறவங்க 90-95% குறைவில்லாமல் ஆண்கள் தான் இருப்பாங்க. செக் பண்ணி பாருங்கள். பியில் வந்து பார்த்திங்கனாக்கா மேக்ஸிமம் மோஸ்ட் ப்ராபப்லி எல்லாம் வந்துட்டு 90-95% ஜென்ஸாக தான் இருப்பாங்க.
லேடிஸு பர்சன்டேஜ் கம்மியாக இருப்பாங்க. அடுத்து பி. எஸ். என்ன சொல்ல போகிறீங்க? அதுக்கு தான் வந்திருக்கேன். இந்த அவெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். பி எல்லாமே பாசிட்டிவாக சொல்லிட்டீங்க, பிக்கு என்ன சொல்ல போகிறீங்க? அப்புறம் என்ன சொல்ல போகிறோம்? அவங்களுக்கு என்ன இருக்கோ அதை சொல்ல போகிறோம். என்ன அப்படி தான் பேசுவாங்க. பேச்சே ரொம்ப தூக்கலாக தான் இருக்கும். பியில் மாதிரியே சாஃப்டாலாம் கிடையாது, எல்லாம் தடாலடி தான், அப்படியே ரஃப் அண்ட் ஹேண்டல் தான். அப்போ இந்த பேர் ஒளியே இருக்கும். ஆமாம், பின்ன இந்த பாகிஸ்தானில் முன்ன ஒருத்தர் இருந்தார் பாருங்க, பிரசிடெண்டாக இருந்தார் பாருங்க, முஷ்ரஃப். பேரில் எப்படி இருக்குது? ரஃப்னு இருக்குது. ஆள் எப்படி இருந்தார்? கடைசி வரைக்கும் ரஃபாக தான் இருந்தார். ஹிட்லர் அடிச்சுட்டே தான் இருந்தார். அப்படிதான். ஹிட்லர்னா கொள்வது, எல்லாத்தையும் கொண்டுகிட்டு தான் இருந்தார். அதெல்லாம் உண்மை. அது ஒரு சப்ஜெக்ட் என்னன்னாக்கா, நம்மளுடைய பேருடைய ஒலி, சவுண்டு, மீனிங்கு, அது உள்ள அர்த்தம் என்னவா இருக்கும், நாம் அப்படி தான் இருப்போம். டயானான்னு பேர் வச்சுருந்தாங்க இங்கிலாந்து இளவரசி. டை ஆனா, டைங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் லைஃபு. 37 வயசு தான் எல்லா மனுஷனுக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் லைஃபு. ஆனா ஏஐஎன்ஏ ஆனா டயானா 37 வயசு முடிஞ்சிருச்சு, லைஃபே முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் ஆஃப் லைஃப் அவங்களுக்கு அவங்க இதாக ஆகும்போது, அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது கரெக்டாக 37 வயசு. எல்லா டயானாவும் அப்படி ஆறுது இல்லையே சார், அதுதான் ஒரு டவுட் ஆகுது. டயானான்னு பேர் வச்ச எல்லாருக்கும் அந்த மாதிரி ஆறுது இல்லையே சார்? கரெக்ட், நல்ல வார்த்தை. எல்லாத்துக்கும் அது மாதிரி ஆகலை. ஆனால் இந்த டயானாக்கு மட்டும் உலகம் ஃபுல்லாக ஒலிக்கிறாங்க. உலகம் ஃபுல்லாக வரும்போது உச்சரிப்பும் அதிகம் வருது, சவுண்டும் அதிகமாக வருது, புழக்கத்துலேயும் அதிகமாக இருக்குது, அதிகமாக யூசேஜ் வருது. யூசேஜ் அதிகமாக வரும்போது அதனுடைய பவரு ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தாக்கா ஐயா போகிறாங்க, இல்லை நம்பும்போது முடிஞ்சிடும். சூப்பர் சார், நல்லா கேள்வி, கரெக்டாக கேட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்டு டயனா இருக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு 65 வயசு ஆகுது, ஒன்றும் ஆகலைன்னு கூட கேட்கலாம். நீங்கள் ஒன்றும் தவறில்லை, ஏன்னா அவங்களுக்கு இருக்கிறவங்க கூட கேட்டிருக்கலாம். இதுதான் சார் ரகசியம். உங்கள் டயனாங்கிற பேர் உங்களை எத்தனை வாட்டி கூப்பிட்ருப்பாங்க? 2 வாட்டி 4 வாட்டி கூப்பிட்ருப்பாங்க. இந்த டயனாவை உலகமே கூப்பிட்டுச்சு. அது உண்மை தானே? கரெக்ட் சார். உலகமே பேசப்பட்டுச்சு. உலகமே அவங்கள சொல்லாமல் உச்சரிக்காமல் இல்லை. நாம் இங்கே இருக்கிறோம், அவங்க அங்கே இருக்காங்க, இங்கேருந்து நாம் சொன்னோம். அது மாதிரி உலக மக்கள் அவ்வளோ பேர் சொல்ல அந்த பேருக்குள்ளே என்ன எசன்ஸ் இருக்குது அது அப்படியே வெளியே வரும். பாசிட்டிவாக இருந்ததுனாக்கா வெளிப்படுது, நெகட்டிவ் இருந்தால் வெளிப்பட்டுருச்சு. இது நெகட்டிவாக இருந்தது, வெளிப்பட்டுருச்சு, உடஞ்சிருச்சு, புரோக்கன் ஆயிடுச்சு. என்னைக்கோ சப்ஜெக்டுக்கு வருவோம். இந்த பிஏ வந்திருக்கிறோம். அடுத்து பேசும்போதே சீற்றத்தோடு தான் பேசுவாங்க. அப்படியே கோவம் கொப்பளிச்சோடு பேசுவாங்க. சொல்லுங்கள் சீக்கிரம் ஒன்று இருங்க நம்ம அவர் கேட்கும்போதே இவன் பயந்துட்டு இருப்பாங்க, அடிச்சிருவார். அடிக்க மாட்டார், அப்படி தான் பேசுவார். அந்த பியினுடைய எழுத்து. அடுத்து பி யோசித்து பேசுவார்னு சொன்னேன். இந்த பி யோசித்து பேசுவார். அப்படின்னா சார், அப்படின்னா சார் யோசித்து பேசினாருனாக்கா உள்ள பொருள் இருக்கும், ஒரு நியாயம் இருக்கும். யோசித்து பேசுகிறாங்கன்னு சொன்னாக்கா நியாயம் இருக்காது. அது பியில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் பொருந்துன்னு இல்லை, பி உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். மற்றவங்க கேரக்டர் வைஸு சில பேர் யோசித்து பேசுனாங்கனாக்கா அவங்ககிட்ட நியாயம் இருக்காது. ஏன்னாக்கா அந்த ப்ரெசன்ஸில் எஸ்கேப் ஆகிறதுக்காக ஏதோ ஒன்று யோசித்து பேசுகிறாங்க. யோசித்து பேசிக்கலாம், யோசித்து பேசுகிறாங்க. சில பேர் பேச்சிலே சொல்லுங்கள், அப்புறம் நான் இப்படிலாம் விட்டு பேசுகிறாங்க பாருங்கள், அது அவங்க பழக்கம்னு நினைக்காதீங்க. யோசித்து பேசுகிறாங்க, உண்மையவே இருக்காது. அந்த டைம் கேப்பில் அடுத்து என்ன சொல்லலான்னு யோசிச்சிருவாங்க. அதுக்கு பேர் தான் யோசித்து பேசுபவர்கள். நம்பவே கூடாது அவங்கள. என்ன பேசுவாங்கன்னு தெரியாது, என்ன வேணாலும் பேசுவாங்க. அந்த பேசுறதுல அந்த சப்ஜெக்டுக்கு உண்டானது அது உடன்படுமான்னு கேட்டாக்க அது உடன்படாது. அது உடன்படாத பேசி எப்படி காரியம் இருக்கும்? அப்படி பேசுகிறவங்ககிட்ட எது உண்மை இருக்கும்? உண்மை இருக்காது. அப்போ பி பேர் வச்சுக்கிறவங்க உண்மை இல்லைன்னு நீ சொல்ல போகிறீங்களா? நான் அப்படி சொல்லலை, அர்த்தத்தை சொல்கிறேன். அப்போ யோசித்து தான் பேசுவாங்க. இவங்க ப்ரில்லியண்ட்டாக பேசுகிறாங்க. மற்றவங்களை அவர் ஹட் பண்ணாமல் பேசுவார்னு சொன்னேன். இவர் அதை பற்றி கவலைப்படாமல் பேசுவார். அப்படியே ஆப்போசிட் சார், குவைட் ஆப்போசிட். தங்களுடைய லைஃப் பார்ட்னர் கூட மூணாவது ஆளுங்கிட்ட எப்படி பேசுவாரோ அப்படி தான் பேசுவார். என்ன சொல்லுவார், ஐயோ இருப்பா எப்போ ஒரு படப்படன்னு பேசுகிறீங்க, படப்படன்னு பேசுகிறீங்க, எங்களுக்கு பயமாக இருக்குன்னுவாங்க.
என்ன பண்ணுறது, அவருடைய ஆட்டிடியூட் அதுதான். அவருக்கு வந்து தெய்வத்தினுடைய அதீதமான தெய்வம் ஈடுபாடு உண்டுணும். இவர்கிட்ட அதெல்லாம் சாமிலாம் கும்பிடுவாருங்க, அவர் பேசுகிற மாதிரி தான் பேசுனேன், நான் அப்படி பேசலை. சாமிலாம் கும்பிடுவார், அவருக்கு தேவைப்படும் போது கும்பிட்டுப்பார், அவருக்கு தேவைப்படும் போது போய் நின்றுப்பார், கொஞ்சம் முடிச்சு கொடுத்துரு, நல்லபடி முடிச்சு கொடுத்துரு, சரியா வரட்டான்னு போயிடுவார். அங்கேயும் மிரட்டல் தான், அங்கேயும் மிரட்டல் தான். என்ன சாமி இப்படிலாம் பேசுகிறீங்கன்ற மாதிரி இருக்கும். யார் நம்ம கேட்கல, கூட லைஃப் பார்ட்னர் தான் கேட்பாங்க, வேறு யார் கேட்க முடியும்? பேச்செல்லாம் எல்லாம் தடாலடி தான், எடுத்தங்க கவுத்தம் தான் பேசுகிறது எதையும். அந்த செகண்ட் ஒப்பீனியனே கிடையாது, ஸ்ட்ரெயிட்டு டைரக்டு. ஆனால் மொத்தத்தில் மனுஷன் நல்ல சுயநலத்தோடு தான் இருப்பார், அது சுயநலவாதியோடு இருப்பாருன்னு. அவருக்கு காரியம் ஆகணும், இறங்கி வரா மாதிரி தான் இருக்கும். இறங்கி வந்துட்டாருன்னு நினச்சிட்டு இருக்காதீங்க, இறங்கிலாம் அவர் ஒன்றும் வரல, இறங்கி வராமல் ஆகிற மாதிரி இருக்கும். சரி இறங்கி கொஞ்சம் இறங்கி வந்துட்டாருன்னு நினச்சி நீங்கள் பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் இறங்கி வரல, அடுத்த செகண்டே அப்படியே பேசுவார். அதே நேரத்தில் பீல எழுத்தும் 90-95% ஜென்ஸ் தான் இருப்பாங்க. லேடிஸ் இல்லைன்னு சொல்லலை, பர்சன்டேஜ் கம்மி, அவ்வளோதான். அப்போது ஒரு பேரில் வந்துட்டு ஜென்ஸாக லேடிஸாக கூட அனலைசிஸ் பண்ணுற மாதிரி இருக்குமா? அதோ இருக்குல்ல, சொல்லிட்டேன்ல, எல்லாமே உண்டு. நான் ரூம் போட்டு தான் யோசிப்பேன் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க, ஆமான்னு கூட சொல்லிப்பேன், ஏன்னா ரூம் தனியாக இருக்குது மேலே, அந்த வச்சு சொன்னேன். அதனால் நிறைய விஷயங்கள் நம்மளை மீறின சக்தி நமக்குள்ளேயே அது வந்து உழந்துட்டு இருக்குது. அது என்ன அப்படி ஏதுங்கிறத நாம் சொல்கிறோம். சரிங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, நாங்கள் மாற்றிக்கலாமா? ஐயோ நல்லா மாற்றிக்கிங்க, உங்களை மாற்றிக்கிறது சொல்கிறது தான் நம்ம சொல்கிறோம். நான் மாற்றிக்க மாட்டேன், அதுவும் உங்கள் சௌகரியம், ரெண்டுமே உங்கள் சௌகரியம் தான். ஸோ இப்படி இருக்குங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறணும். அப்போது அதனால தான் சில பேர் வந்துட்டு குழந்தைக்கெல்லாம் பேர் வைக்கிறதுக்கிட்ட வருவாங்க. இல்லை சார் ஜாதகப்படி பீல வைக்கணும், கொஞ்சம் பேசாமல் இருங்க, எனக்கு என்ன வைக்கணும்னு தெரியுன்றோம். இதெல்லாம் இப்போ இந்த சொல்லிட்டெல்லாம் இனிமேல் வைக்க மாட்டீங்க. நிச்சயமா சார், நிச்சயமா. நான் கேரக்டரையும் பார்ப்பேன், இப்படி ஒரு கேரக்டர் வச்சுக்கிட்டு உங்கள் குழந்தை வைக்கணுமா, வேண்டாம் சாமியை விட்டுருங்க சாமியும்பிங்க, அதுக்கு தான். ஆனால் அவங்ககிட்ட 2-3 வார்த்தை சொல்லுவேன், சரி வேண்டாம் உங்களுக்கு எது சரியாகப்படுறது செய்யணும். ஜாதகப்படி சிலதெல்லாம் வரும், அந்த நம்பருக்கு அதை கொடுத்தனாக்கா அதனுடைய வீதி இன்னும் ஜாஸ்தி ஆயிரும். ஆஸ் ஏ டேட்டுக்கே அப்படி இருக்குது, திருப்பி இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னாக்கா டூ ஹெவி ஆயிரும், அன்கண்ட்ரோலபுளாக போயிடும், வளர்க்கவே முடியாது. அது இந்த காலத்து பிள்ளைங்களா, அந்த காலத்துலலாம் வந்து கேள்வியே கேட்க மாட்டாங்க, சொன்னால் செய்வாங்க. இந்த காலத்து பசங்களுக்கு நீங்கள் அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னால் தான் அவங்க அதுக்கு அக்செப்ட் பண்ணுவாங்க. நாலேஜ் அவருக்கு எல்லாம் பிரெயினி சைல்டு தான். இந்த காலத்தில் வந்துட்டு அப்படி நம்ம எதுவுமே குறை சொல்லலை, எல்லாம் பிரெயினி சைல்டு, அறிவுபூர்வமான உள்ள குழந்தைங்க தான், அறிவாற்றல் அதிகம் உள்ளது. அதனால் நீங்கள் எதை போடுறீங்களோ அது அப்படியே மிகுதி ஆயிரும், மிகப்படுத்துகிறோம் அதுங்கிட்ட. அதனால் நீங்கள் சரியானதே போடுங்க, கரெக்டாகவே போடுங்க. கொஞ்சம் ஒரு சின்ன மாற்றம் இருந்தால் கூட அதுங்க அதை பிக்கப் பண்ணிடும். அதுக்காக தான், அதுக்கு வந்து காரணம் பேர் தான். அந்த பேரை மட்டும் சரியாக போட்டுட்டா சரியாக இருக்குங்கிறது தான் நான் கரெக்டாக அதை கடைப்பிடிச்சிட்டு வரேன். ஸோ நான் கொடுக்குற பேர் எல்லாத்துக்கும் குழந்தைக்கு பேர் வச்சா கூட அந்த பேர் குழந்தைக்கும் கனெக்ட் ஆகும், அவங்க பேரண்ட்ஸுக்கும் கனெக்ட் மீன்ஸ் இவங்க சொன்னால் அவங்க கேட்கணும், பெரியவங்க சொன்னால் பசங்க கேட்கணும். இப்போ கேட்குறாங்களா, இல்லைங்க அப்படி தான் சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நான் பேர் கொடுத்தேன்னாக்கா கனெக்ட் பண்ணி கொடுத்துருவேன், அப்படின்னு பார்ப்பேன். ஸோ அதனால ஒரே ஒரு எழுத்து தான் அப்படின்னு நாங்கள் நினைச்சோம் சார். அந்த ஒரு எழுத்து தலையெழுத்தையே மாற்றக்கூடிய வலிமை பெற்றது அப்படின்னு நீங்கள் சொல்றதை கேட்கும்போது நல்லாவே புரியுது சார். ஒவ்வொரு விஷயமும் எடுத்தோடனே அப்படியே நீங்கள் பிளாங்காக எங்களுக்கு சொல்லாமல் அதை வச்சு நீங்கள் நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய கேஸ் ஸ்டடிஸ்லாம் பார்த்து அதுலேருந்து ஒரு உங்களுடைய ஃபைண்டிங்ஸை ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் கண்டுபிடிச்ச விஷயத்த ஒவ்வொரு எபிசோட்லையும் எங்களுக்காகவே பகிர்ந்துக்கிறீங்க சார். கொடான கொடி அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் சிரம் தாழ்ந்த நன்றிகள் சார். என்னங்க எவ்வளவு சூப்பரான விளக்கங்கள் நம்ம சார் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா. திருமணம் அப்படிங்கிறது என்னங்க, 1000 காலத்து பயிர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. ஆனா நிறைய பேருடைய வாழ்க்கையில திருமணம் நறுமணம் வீசாமல் போவதற்கான காரணம் என்ன? நம்ம வந்து ஜாதக பொருத்தம் பாக்குறோம், பேர் பொருத்தம் பாக்குறோம், டேட்டு பாக்குறோம், நல்ல நேரம், சுப தினம் எல்லாமே பார்த்து தானே பண்றோம். ஆனாலும் அது சிறப்பதற்கான வழிமுறைகள் ஏதோ ஒரு விஷயத்த நம்ம மறக்கிறோம்னு தெரியுது இல்ல. இந்த இடத்துல நம்ம கல்யாண மண்டபத்தையும் கவனிக்க மறக்கிறோமா? மண்டபத்தை கவனிக்கணுமாங்க, அது என்ன பண்ணிடும்? இது குறித்து நிறைய விளக்கங்கள் அடுத்த எபிசோட்ல சார் கிட்ட கேட்டு நம்ம எல்லாரும் தெளிவு பெறுவோம். அது வரைக்கும் என்னங்க, எங்கேயும் போயிடாதீங்க. நம்ம ஆன்மீக உலா யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.